அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு. விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஒரு சிலர்லாம் சொல்ல மாட்டேறீங்களே, யாருன்னா எப்படின்னா போட்டோம் பாஸ்டர், அவங்களுக்கு என்ன நான் சொல்கிறது, அவங்க அப்படியே கிடக்கட்டும். அப்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு. அல்லேலூயா. யாருக்கு யாரை சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஜப ஆலை தலைவனை பார்த்து சொல்கிறார். பாஸ்டர் ஒரு ப்ரேயர் நடத்துகிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். ஒரு சிலர்லாம் ஆமேனே கிடையாது, வாயே திறக்கிறதுக்கு இங்கே வாயை திறக்கலாம், வெளியே வாயை திறக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறையறீங்க வெளியே வாயை திறந்தீங்கன்னா இங்கே திறக்க மாட்டீங்க, இங்கே திறக்கிறவங்க வெளியே வாயை திறக்க மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 41 வாசிங்க. போதும். நீங்கள் தான் ஜப ஆலை தலைவன் வச்சிங்களேன். நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு முடியல பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். அது வரைக்கும் என்ன ஆகுது, உயிர் ஊசலாடின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சரிங்க சிஸ்டர் வரேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கெலாம் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது வீட்டிலேருந்து சொன்னாங்க, பாஸ்டர் அமுச்சு விட்ரு, அது கேஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் என்ன தேவையில்லாத இவர் வர கூப்பிட்டோம், முன்னாடியே வந்திருந்தா கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பார், தலையில் கை வச்சு கொஞ்ச நாள் உயிர் வர வச்சிருப்பார், என்ன ஒன்று ஆயிருக்கும். ஆனால் லேட்டாக வந்தான் அந்த மனுஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கண்ணா பின்னா என்ன பண்ணுவோம், திட்ட மாட்டோம், மனசுல என்ன பண்ணுவோம், நினச்சின்னு இருப்போம். பாருங்க, இப்போ இந்த மனசில் நினச்சி தான் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வார்த்தை கொடுத்தனா கண்டிப்பாக செய்வேன். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை கொடுக்கும்போது தேவன் செய்வார். எப்படி செய்ய போகிறார் பாருங்க. இந்த மாதம் நம்ம ரெண்டு காரியத்தை இதில் பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறாராம்.
போதும். சரி, 2 காரியத்தை இங்கே பார்க்குறோம். ஒன்று, விசுவாசிக்கும் போது மற்றவங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார், கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, என்னை சுகமாக்குவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு வீடு கட்டி கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாருங்க, கடன் பிரச்சனைலாம் மாற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததுனால என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஆண்டவர் செய்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க, மற்றவங்கள என்ன சொல்லுவாங்க, எங்கே உன் கையிலே காசு இல்லை, நீ எப்படி வீடு கட்ட போகிற, உன் கையிலே காசு இல்லை, நீ இது எப்படி வாங்க போகிற, உன் கையிலேயே காசு இல்லை, நீ இது எப்படி செய்ய போகிறன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஏளனமா சிரிப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பைபிள் சொல்லுது, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாப்பா போகலான்னு இவன் வந்துட்டான் கூட. 2 பேரும் போகிறாங்க. போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம், செத்துட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அழுகுறாங்க. அழுவும் போது இவங்களாம் இவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவள் சாகலை, எப்படி இருக்கிறா, தூங்கின்னு இருக்கிறா. எல்லாருமே என்ன பண்ணாங்க, சிரிக்கிறாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்க சிரிப்பாங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் விசுவாசத்தில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விசுவாச வார்த்தையை மற்றவங்களுக்கு பேசும்போது அவங்க உங்களை ஏளனமாக பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, ஏளனமாக என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அவளை என்ன பண்ணாராம், ஆண்டவர் என்ன பண்ணார், உயிரோட எழுப்பிட்டாராம். அதே ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க, உன்னுடைய தேவன் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. உன்னை யார் ஏளனமாக பார்த்தாங்களோ, எந்த மனுஷன் நீ விசுவாச வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் இது செய்வாருன்னு சொல்லி நீ சொல்லும் போது யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க ஆச்சரியப்பட்டு மலைச்சு போய் நிற்கிற மாதம் இது மாதம். ஆமென். இது செய்ய முடியாதுங்க, நடக்காதுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுனீங்களே, அவங்க சொல்கிறாங்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க அவங்க பார்ப்பாங்க, ஐயோ இப்படிப்பட்ட தேவனா, செத்து போனதே உயிராகிட்டாரப்பா. அல்லேலூயா. இந்த தேவனுக்கு நிகராக யாரும் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக பேசின ஆட்கள் மத்தியில் மலைச்சு போய் நிற்க வைப்பார் இந்த மாதம். ஆமென். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தியோ, நடக்கவே இல்லை, உனக்கு நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாது அப்படின்னு சொன்ன மனுஷன்லாம் உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நீ கும்புற ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் செத்து போனதை உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. வேற எதுனா என்ன பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம கைக்கு மீறி போனாலும் நம்ம எதுனா செய்ய முடியும் அப்படின்றது கிடையாதுங்க. இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, செத்து போச்சு இது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் செத்து போனதே என்னால் முடியும்னா, இப்போ இன்னைக்கு என்னால் உங்களால் முடியும்னு ஒன்று நினைக்கிறீங்கல்ல, மனுஷனுக்கு ஒன்று சிலதெல்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் முடிச்சிடலாம். காசு வச்சா என்ன பண்ணிடலாம், வீடு கட்டிடலாம், காசு இருந்தால் கடத்தை அடிச்சிடலாம், இதெல்லாம் மனுஷனுடைய மூளை. ஆண்டவர் சொல்றாரு, செத்து போனதே என்னால் முடியும்னா உங்களால் முடியும்னு சொல்றீங்களே, அது என்னால் முடியாதான்னு கேட்குறாரு. ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். அல்லேலூயா. நம்மளால முடியும். ஆண்டவர் சொல்றார், இது என்னால் முடியுன்றார். ஆமென். ஏன்பா ஏண்டா உட்கார்றா, அங்கேயே உட்கார்றா, முன்னாடி வரணும்னு பாருங்கடா எல்லாருமே, பின்னாடிலாம் உட்காராதீங்க. உங்களை யாரும் நிற்க வச்சு கேட்க மாட்டாங்க. சரி, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வேன். எப்படி செய்வேன்னா, உன்னை ஏளனமாக பேசணுங்க சொல்லுவாங்க, உன்னுடைய தேவன் பெரிய தேவன், மலைச்சி போய் நிற்கிற அளவுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தில் நம்ம பார்ப்போம், 2 ராஜாக்கள் போவோம். 2 ராஜாக்கள்ல பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் கடகணும் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ செத்து போயிடுவ, டைம் உனக்கு வந்துடுச்சு, அதெல்லாம் என்ன பண்ற, நீ எல்லாத்தையும் ராஜ்யத்தில் எதெல்லாம் சரி பண்ணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்க, ஏன்னா உன் உயிர் போக போகுது. பாருங்க, இப்போ இவன் என்ன பண்றான்னா, உயிர் போக போகுதுன்னு சொன்னோடனே இவன் போயிட்டு என்ன பண்றான், தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றான். பாருங்க, ஜெபம் பண்ண உடனே எந்த மனுஷன் உயிர் போக போகுதுன்னு சொன்னான்னா அந்த மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் போவாங்க. போயிட்டு அவனை பார்த்து சொல்றேன், நான் என்ன பண்றேன், ஆயுசு நாட்களை உனக்கு திருப்பி தரேன்னு சொல்லி. ஏன் திருப்பி தரேன்னா, உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன், உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் கண்ணீர் வடிச்சல, இது வரைக்கும் என் சமூகத்தில் உக்காந்தல்ல, இந்த மாசம் சொல்றாரு, நான் உன் கண்ணீரை பார்த்துட்டேன், உன் விண்ணப்பத்தையும் கேட்டுட்டேன். ஆமென், ஆமென். இந்த கல்லை எவன் புரட்டுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் அப்படியே நான் அப்படியே கையே தட்ட மாட்டேன் அப்படிலாம் இருக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக பேசுனாங்களோ, நடக்காதுன்னு சொன்னாங்களோ, அவங்க மலர்ச்சி போய் நிற்கிற அளவுக்கு, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் கண்ணீரோடு இருந்தேன்ல, இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் நான் உன் கண்ணீருக்கு பதில் கொடுத்துட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த மாசமே என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த மாசமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா, அதை விசுவாசிங்க. என்னால முடியாது, இது நடக்காதுன்னு சொல்றாங்களா, அதை விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? முடியாது, இது நடக்காது, இது என் கைக்கு மீறின காரியம், ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ விசுவாசி, நான் அற்புதம் செய்யறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நடக்காது பாஸ்டர், சான்ஸே இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் நீ அதை விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. அப்போ உயிர் போற ஒரு நேரத்தில் இவன் சோர்புறமா திரும்பும் போது அதே மனுஷனை ஆண்டவர் நம்ம திருப்பி விடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த மனுஷன்லாம் உனக்கு விரோதமா பேசினானோ அந்த மனுஷன் திருப்பி விடுவேன், உன்னை வந்து அவன் ஆசீர்வதிப்பான். ஆமென், அல்லேலூயா. இந்த மாசம் ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ இது வந்து என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, கூட இருந்தார். அப்படி தானே? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் என்ன பண்ணார், கூட போனார், அங்கே அற்புதம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை விட அடுத்த இடத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். நம்ம இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது இல்லை. இப்போ இப்படி சொல்கிறேன், பாஸ்டர் கூட வராரு, எதுக்கு இருந்தாலும் பாஸ்டர் வராரு, ஜெபம் பண்ணிக்குவார், நந்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நான் இப்படிலாம் ஒன்று விசுவாசம்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே வான்றாரு. அல்லேலூயா. இந்த 7 நாள் பிரேயர் என்ன தெரியுமா, மேலே வர்றதுக்கு. ஆமென், அபிஷேகத்தில் நிறையறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென். இந்த மாதம் துண்டை காணும் துணி காணும் ஓடுற மாதம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு. ஆமென். இந்த செயின் பிரேயர் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒன்று என்கிட்ட சொன்னார், சர்ச்சில் யாரும் கடங்காரனாக இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப மெயின் இதுவே தான், கடங்காரனா இருக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கொடுக்குறவங்களாம் இருக்கணும். ஆமென். இந்த சைட் தான். ஆமென். இந்த சைடு பட்டினியா இருக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அமுக்கி குலுக்கி, சொல்லுங்க, அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விடும்படியாய் மடியிலே அளந்து போடுறது கிடையாது. உங்களை நேச்சதுனால எப்படி என்ன சொல்கிறார், அவர் எப்படி போகிறாரா, அள்ளி போடுறார். அவர் மெசேஜ் எப்படின்னா, தேவன் அளந்து போடுறவர்கள் அள்ளி கொடுக்குறவர். ஆமென், அல்லேலூயா. அப்படி கொடுக்குறவர். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவருக்கு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, நீ அடுத்த கட்ட விசுவாசத்துக்குள்ள வா. அல்லேலூயா. பைபிள் சொல்லிட்டு பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை
அவர்களை வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன பண்றாரா, குணமாக்குறாராம். இப்போ ஆண்டவர் வரல, ஆண்டவர் சொல்றாரு என் வசனத்தை நான் என்ன பண்றேன், அனுப்புறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாருங்க, அந்த வசனத்துல யாருடைய வல்லம் இருக்குதுன்னா அவருடைய வல்லம் இருக்குது. ஆமே, அல்லேலூயா. இங்க ஒருத்தரை பார்க்க போறோம். இதே பிரச்சனை தான் அன்னைக்கு அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகளுக்கு சாவம் பொழைக்க இருந்தால அதே பிரச்சனை தான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49 வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவோட கீழே இருக்கிற ஒரு தலைவன். இந்த தலைவன் என்ன பண்றான்னா இயேசு குறித்து கேள்விப்படுறான். இயேசு குறித்து கேள்விப்படும் போது இயேசு போய் பார்க்கறான். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணும், என் பிள்ளைக்கு என்னது சாவறதுக்கு ரொம்ப சாவ பொழைக்க இருக்கிறா, அதனால சீக்கிரமா என்ன பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசுடைய சொன்ன வார்த்தை என்ன பண்ணா, நம்பி போனான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தை சொன்ன வார்த்தை என்ன பண்றேன்னா நம்பி வெளியே போ. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அவனுக்கு செய்வேன். ஆமென். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, வார்த்தையை நம்பி போங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் இந்த 25 வருஷத்து முழு நேரத்தில் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரைக்கும் ஆண்டவர் செஞ்சார் தான். யாருன்னா வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, யாருன்னா எதுனா என்ன பண்ணுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓ சூப்பர்னு. ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீ விசுவாசத்தில் மூவ் பண்ணுன்ட்டார். எப்படி ஆண்டவரை மூவ் பண்ணுறது, கையில் எதுவுமே இல்லையா, கையில் எதுவுமே இல்லைன்னா தான் மூவ் பண்ணுன்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்றனா உன் பையன் என்ன பண்ணுவான், பொண்ணு என்ன பண்ணுவா, அவ பிழைப்பா, கிளம்பு அப்படின்னா இவன் கிளம்பி போயிட்டான். கிளம்பி எங்க போயிட்டான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகும்போது ஆள் வராங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவசித்தார்கள். பாருங்க, இன்னைக்கு என் குடும்பம் சரியா ஆண்டவரை பிடிக்கலன்றான்ல. ஏன் பிடிக்கல தெரியுமா, நீங்கள் நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க பாஸ்டர், ஒரு 10 விசாக்கு நான் பிரயோஜனம் கிடையாது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா? எங்கள் வீட்டுக்காரர் என்னை பொருட்டான்னு நினைக்கல, அப்புறம் எங்கள் ஒய்ஃபு என்னை பொருட்டான்னு நினைக்கல, எங்கள் அம்மா அப்பா என் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தையை நம்பி விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் போது இங்கே பைபிள் சொல்லுது, இயேசு சொன்ன அந்த டைம்லேயே என்ன ஆயிட்டானா இங்கே ஒரு தெய்வீக சுகம் வந்துடுச்சு. சுகம் வந்தது மட்டும் இல்லை, அவங்க வீடார் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்களாம், எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம், எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க, அற்புதத்தை பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்தா உங்க கொம்பு உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. உங்க கூட தேவன் இருக்கிறார் என்ற சைன் என்ன தெரியுங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படி மூவ் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி அவர் என்ன பண்றாருன்னா குணமாக்குறார். அல்லேலூயா. வார்த்தை வந்துச்சா கால் எடுத்து வையுங்க. ஆமென். கால் எடுத்து வைங்க. வார்த்தை வந்துச்சா கால் எடுத்து வச்சு போயினே இருங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வார்த்தை வர வரைக்கும் தான் யோசிப்பேன். வார்த்தை வந்துச்சுன்னா டக்குன்னு அது காசோ எதுவுமே அதெல்லாம் யோசிக்கும். வார்த்தை வருதா அவ்வளோதான், தூக்கி காலை வச்சுட்டு போயினே இருப்பேன். ஆனால் வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஆமென்.
அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, இந்த 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 விசுவாசத்தை ரொம்ப ஹானர் பண்ணுறார். எந்த விசுவாசத்தை? வார்த்தையை நம்பி. சொல்லுங்க, வார்த்தையை நம்பி. அந்த நம்பிக்கையோட போகும்போது செத்து போனதை உயிர்ப்பிப்பார். ஆமென். ஏன்னா அவன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாகு கிடக்கிற ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷி தான். அவளுக்கு ஒரு வேளை கொரோனா கூட இருக்கலாம். ஏன்னா ஜுரம் கேஸ், இது ஜுரம் வந்துடுச்சான். அது கொரோனா ஜுரமாக கூட இருக்கலாம். அது போல் உயிர்கொல்லி நோயாக கூட இருக்கலாம். ஆனால் இவன் சொல்கிறான், என் பிள்ளை என்ன பண்ணா சாவ பழகி கிடக்கிறான். அது போல் ஒரு வியாதி வந்துச்சு, வாங்க. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்கிறேன், அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறாருன்னா அந்த வார்த்தை உனக்குள்ளே வச்சு ஆண்டவர் போன்னு சொன்னால் போங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ஆளுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? டைம் போடணுங்க கரெக்டாக. எத்தனை மணிக்கு டைம் போட்டு அந்த டைமில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, யோபை பார்த்து சொல்கிறாரு. யோபு பார்த்தீங்கன்னா 9 மாதம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடு 9 மாதம் தான் சொல்கிறாங்க. 9 மாதம் அவன் பாடுக்குள்ளுக்குள்ளே இருந்தானா. பாடுக்குள்ளுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மற்றவங்களாம் என்ன பண்ணான்? பேசியிருந்தான், மற்றவங்களுடைய கதை பேசியிருந்தான். நான் இருந்ததே வேஸ்ட்டு சொல்லுவோம் பாருங்க. நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, எனக்கு நான் இப்படியே தான் காலம் ஃபுல்லாக இருக்கணும் பலிது அப்புறம் சொல்லிக்குவோம். சின்னதுலேருந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அப்புறம் இவனை கட்டுறதுனால வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் இவங்களை பெற்றுந்ததுனால வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்படியே சொல்லினே வரும் பாருங்க. இப்போ இப்படி தான் யார் சொன்னது? யோபு சொல்கிறான். யோபு சொல்லினே வந்தான் பாருங்க. சொல்லினே வந்தோடனே ஆண்டவர் வந்து நிற்கிறாரு, நீ வேஸ்ட்டே கிடையாது. என்ன ஆண்டவரே வேஸ்ட்டே கிடையாது, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. வசனம் சொல்லிட்டு அவன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணானா கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தாராம். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்தார். அவன் இருக்கிற நிலைமையோட இரட்டத்தனையான நிலைமையை கர்த்தர் கொடுத்துட்டார். இந்த மாதம், இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ஆமென். உங்கள் சிறையிருப்பு மாறுற வாரம். ஆமென். உங்கள் முகத்தை பார்க்குற வாரம். எப்படி பாஸ்டர்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸி. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவையோடு இருக்கிறாங்க. ஆமென். ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமருங்க. ஆமென். ஒருத்தர் கடத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த கடத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படி பாஸ்டர்? என்ன பாஸ்டர் எப்படி ஜெபம் பண்ணுதுன்னா, அவங்களுடைய நெருக்கத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் நெருக்கத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த 1 மணி நேரம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்ப்பார். ஆமென். உங்கள் முகத்தை பார்த்தாருன்னா சிறை மாறிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ஏன் சிறையிருப்பு மாறும். ஆமென். அல்லேலூயா. சிறையிருப்பு மாறணுமா வரக்கூடாதா? எனக்கு மெசேஜ் அப்படியே ஒரு மாதிரி, அதனால் அப்படியே ஃப்ளோவாக இல்லை, ஒரு மாதிரி போய் எனக்கு இது ஒரு மாதிரி ஆகுது. அப்போது இந்த மாதம் என்னன்னா, இந்த வாரம் என்னன்னா சொல்கிறாருன்னா, உன் சிறையிருப்பு மாற்றுவேன். எப்படி மாற்ற போகிறேன்? ஜெபம் பண்ணும் போது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சிறையிருப்பு மாற்றும் போது இப்போ இருக்கிற விட 2 நிலைமை இரட்டத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்களா, எக்ஸ்ட்ரா சேலரி ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். இப்போ ஒரு சமாதானத்தில் இருக்கிறீங்களா, அதிகமான சமாதானத்தில் கொண்டு போவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? டபுள் போர்ஷனில் கொண்டு போவார். ஆமென். எப்போங்க? நான் வீட்டில் உட்காந்துக்குங்க, யாருன்னா டைம் போட்டு போங்க, எனக்குன்னா அது யாருன்னா பண்ணீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருப்பீங்க. நீங்கள் சிறையிருப்புலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளை படிக்கலைன்னா மற்ற பிள்ளைங்க படிக்காத இருக்கு, அதுங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க அடங்காத இருக்குன்னா மற்ற பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே, எங்கள் சபையில் எதெல்லாம் கீழ்ப்படியாத இருக்குதோ அந்த பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இந்த 7 நாள் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சிறையிருப்பு மாறும். ஆமென். மற்றவங்களுடைய கடன் பிரச்சனை மாறுங்க, உங்கள் கடன் பிரச்சனை மாறும். மற்றவங்களுக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். மற்றவங்களுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
தனக்குன்னு எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போடுங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தனக்கு ஜெபம் பண்ணுறது வந்து அது என்னன்னா பாதுகாப்பான். ஆனால் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது வந்து எல்லையை கடந்து போய் அடிக்கிறதான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நான் என் குடும்பம் அது ஜெபம் பண்ணுறது வந்து பாதுகாப்பு. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் குடும்பத்திலேருந்து அவங்கள அடிக்கிறது, அந்த அசுத்தாவிகளை அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே சேஃபாக இருக்காத, நீ என்ன பண்ணா அடுத்த எல்லை சுகந்தரி. ஆமென். அடுத்த பாருங்க, பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, ஜோஷுவா சொல்றாரு, ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கில்கால்லையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே எங்களுக்கு இங்கே தான் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டாங்க. இப்போ இவர் சொல்றாரு, எல்லாரும் சுதந்திரிக்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, கூட தான் வரணுன்ட்டார். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறான், சுதந்திரிக்கிறதுக்கு எல்லாருமே எங்கே போகிறானுங்க, மற்ற கோத்தரத்துக்கு கூட போகிறானுங்க. மற்ற கோத்தரத்துக்கு போயிட்டு எல்லாரும் சுதந்திரிச்சுட்டானுங்க, எல்லாரையும் சுதந்திரிக்க வச்சுட்டானுங்க. இப்போ லாஸ்ட் ஜோஷுவாவுக்கு ஒன்றுமே சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லைன்னு ஒன்று லாஸ்ட்டில் ஜோஷுவா பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எதுவுமே சுதந்திரம் கிடையாது, அதனால எங்கள் நடுவில் தான் உங்களுக்கு சுதந்திரம். பெஸ்ட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வரங்க. ஆமென், அல்லேலூயா. ஒஸ்ட்டுலாம் வராது, பெஸ்ட்டு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அப்போ இந்த 7 வாரத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுங்க. 7 நாள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களுக்காக செலவு பண்ணுங்க. ஆமென். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த 1/2 hourலாம் பத்தாது, அப்படியே ஓடும். நமக்காக ஜெபம் பண்ணால் அந்த டைம் பார்த்துனே இருப்போம். ஆனால் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, டைமே பத்தாது. ஆமென். ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். இப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எப்பப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்போல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும். ஆமென். தூக்கமே கலைஞ்சிடும். நீங்கள் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது மற்றவங்க எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் கிண்டல் பண்ணுறவங்க மத்தியில் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் பெரியவர், உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என் வீட்டில் என்னை ஒரு பொருட்டாக நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, நான் சொல்கிறேன், விசுவாச வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் போங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை கனம் பண்ணுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த ராஜாவின் மனுஷனை வீட்டில் இருக்கிறவங்களாம் கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு முழுவதும் பிரேயர் ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். எல்லாரும் ஏன் நினைக்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். எந்த இடத்துலையும் கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அன்னைக்கு அந்த ஜெப ஆலய தலைவனை விட்டு கொடுக்கவே இல்லை, அந்த ராஜாவின் மனுஷனை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க, அவங்கள விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். இந்த 7 நாள் நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறான். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்னிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்னிரே. ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அன்னைக்கு ஜமாலை தலைனை பார்த்து மற்றவங்க சொன்னாங்க, அவரை போய் கூட்டு வந்துட்டேன், செத்துட்டாங்க, அவ்வளவுதான், இனிமேல் அவரால் எதுவும் பண்ண முடியாது. அன்னைக்கு அந்த ஜப ஆலை தலைனை விட்டு கொடுக்கவே இல்லை, அந்த ராஜாவின் மனுஷனை விட்டு கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு எசேக்கியா ராஜாவை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை, யோபை விட்டு கொடுக்கவே இல்லை. இவங்க எல்லாருக்காக தேவன் ரத்தம் சிந்தல, அதுக்கப்புறம் தான் ரத்தம் சிந்தினார். நீ அந்த ரத்தத்தினுடைய
அதனால நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற. கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். யாருக்கு முன்னாடி உன்னை தலை குனிய வைக்க மாட்டார். உன் தலையை உயர்த்துவார். உன் சிறையிருப்பு திரும்பும். உன் நெருக்கங்கள் மாற்றப்படும். அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆராதனை முடிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமக்கின்றி. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை உணர்ந்தவர்களால் விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாங்க, அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஜெபஆலயத்தால நான் விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க ஜனத்தார் மத்தியில் அவனை உயர்த்தினார். அந்த ராஜாவின் மனுஷனை அவங்க குடும்பத்தின் மத்தியில் நான் உயர்த்தினேன். எசேக்கியா ராஜாவை நான் உயர்த்தினேன், ஆசீர்வதிச்சேன். உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன்னை யாருக்கு முன்னாடி தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. உனக்கு நான் செய்யற காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டோம், இன்னைக்கு மற்றவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். 9 மாசம் முழுவதும் யோபு ஆண்டவரே மற்றவங்களே யோசிச்சிருந்தார். இவங்களாலதான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி யோசிச்சிருந்தார். ஆனா நீங்க சொன்னீங்க, இல்ல இல்ல யோபு, அதெல்லாம் தூக்கி போடு, நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு யோபு, நான் உன் சிறையிருப்பை மாத்துறேன்னு சொல்லி அன்னைக்கு யோபுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க, ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. அன்னைக்கு யோபு ஜெபம் பண்ணார், அவர் சிறையிருப்பை மாத்தின கர்த்தர் இன்னைக்கு இந்த 7 நாளும் ஆண்டவரே, இந்த நாட்கள் இந்த 24 மணி நேரம் ஆண்டவரே நாங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்க சிறையிருப்பை மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாரும் யாரெல்லாம் ஒரு மாதிரி ஏளனமா பேசினாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஆச்சரியமாய் பார்க்குற அளவுக்கு தலையை உயர்த்த போறீங்க. என் குடும்பத்தார் மத்தியில தலையை உயர்த்த போறீங்க. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். நமக்காக சத்தியா ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிருன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்கள் வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறதே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா அந்த ஜெபாலய தலைவனு ஆண்டவரே நீங்கள் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொன்ன உடனே ஆண்டவரே அவன் யோசிக்கவே இல்லைப்பா. ஆண்டவரே அவன் மைண்ட்
ஆண்டவரே. அப்பா அவன் டபுள் மைண்டா இல்லவே இல்லை ஆண்டவரே. ஆமென். அவன் ஒரே சிந்தையா இருந்தான், ஏக சிந்தையா இருந்தான் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னா செய்வார்னு விசுவாசிட்டான்ப்பா. விசுவாசித்து அவனுக்கு அதை நீதியா நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே. அவன் தலையை நிமித்துனீங்கப்பா, ஜீவனை பிள்ளைக்கு கொடுத்தீங்கப்பா, அற்புதத்தை செஞ்சீங்க ஆண்டவரே. அப்பா அதே போலதான் எசேக்கியாவுக்கு கூட ஆண்டவரே அப்பா 15 வருஷத்தை நீங்க கூட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா பெரிய காரியங்களை செஞ்சீங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க சொன்ன ஆகும், கட்டளையிட நிற்கும்பா ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிஞ்ச இடத்துல எங்க தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கணும் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்பணும் ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நடக்கணும்ப்பா ஆண்டவரே. அப்படி நடக்கும்போது எங்க வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே. உங்களை நம்புறோம் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம். மற்றவங்க எங்களை ஏளனமா பார்க்கலாம் ஆண்டவரே, இவருக்கு என்ன செய்ய போறார் ஆண்டவர் நினைக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் நீங்க செஞ்சு முடிப்பீங்கப்பா. வெட்கப்பட்ட இடத்துல எங்க தலையை நிமிர பண்ணுவீங்கப்பா. எந்த இடத்துலலாம் நாங்க தலை குனிஞ்சோமோ அந்த இடத்துலலாம் எங்க தலையை நீங்க நிமிர பண்ணுவீங்கப்பா. அப்பா உங்க கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல கூட கர்த்தாவே விசுவாசிக்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு யாரெல்லாம் இப்ப கேட்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க வார்த்தைகள் ஆண்டவரே இப்பொழுதே வல்லமையாய் கிரியை செய்யட்டும் நாங்க சொல்றோம்ப்பா. அப்பா அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியங்கள் நடக்கட்டும்ப்பா ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதம், சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், செழிப்பு ஆண்டவரே, உயர்வு, மேன்மை ஆண்டவரே. அப்பா பொருளாதாரத்துல பிரேக் த்ரூ எல்லாம் உண்டாகட்டும் நாங்க சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாது. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென்.